எங்கடபுடியல் 2.0 வந்து சுவிட்சர்லாண்டில் நடந்த எங்கடபுடியல் ஒன்று எங்களுக்கு இன்னும் அதிக வலுவையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது சொல்லலாம். ஏன்னால் இங்கே நடந்த கான்சர்ட்டை பற்றி தான் ஒரு 2 கிழமையாக எல்லா பல வலைத்தளங்களையுமே பேசப்பட்ட ஒரு பேசுவோரெலாம் மாறிச்சுது. சுவிட்சர்லாந்து நடந்த எங்கடபுடியல் அது மாதிரி பரிசில். ஸோ அதனால் எங்களுக்கு எங்கடபுடியல் 2 செய்யணும் என்று நாங்கள் முன்வரைகளில் முதலாக நாங்கள் அணுகினதும் சுவிட்சர்லாண்டில் தான். இங்கே கண்ணமாவோட கேட்கல நாங்கள் செய்ய போகிறோம் எங்கடபுடியல் 2.0 செய்ய போகிறோம் நினைக்கல. உடனே அவரும் அதுக்கு முன்மரம் அவர் தான் இதுக்கு பெரிய ஒரு முன்முறமாக நின்றால் அதை விட எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம் என்று சொல்ல போனால் இங்கே இருந்த மக்கள் ஒரு பெரிய ஒரு பாரியளவிலான ஒரு நம்பிக்கையும் ஒரு சப்போர்ட் அவரோட அன்பும் தான். ஸோ இந்த எங்கடபுடியல் 2.0 உருவாக்கம் மக்கள்கிட்ட இருந்து வெடிச்சதுன்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னம் 3 கான்சர்ட் முடிச்சுட்டு தான் இப்போ சுவிட்சர்லாந்து வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு நடந்த 3 கான்சர்ட்லையுமே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு புது பாடல்கள் லான்ச் பண்ணி கொண்டு வந்த நாங்கள். உண்மையை சொல்ல போனால் எங்கள்கிட்ட புதுசாக இன்னும் பாட்டு இருக்குது. ஆனால் லான்ச் பண்ணுறதுக்கும் கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமான அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ண இல்லாமல் இருக்குது. என்றால் எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பாடல்களுக்கு தான் அதிக அளவிலான ஒரு ஆதரவும் ஒரு அதுக்கான ஒரு எல்லாருக்குமான ஆவல் இருக்குது. அதனால் அந்த பாடல்களை தவிர்த்து எங்களுக்கு புது பாடல்களை கொண்டு வந்து போடுறதுக்கான நேரம் கொஞ்சம் மட்டும் இருக்கிறதால ஒவ்வொரு கான்சர்ட்லையும் ஒவ்வொரு பாடல்கள் தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வரோம். அப்படி பார்க்கல சுவிட்சர்லாண்டில் நான் நினைக்கிறேன் இங்கே சுவிஸில் நாங்கள் மொத்தமாக ஒரு புதிய பாடல்கள் மொத்தமாக ஒரு 4 பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எங்கடபுடியல் ஒன்றில் இல்லாத பாடல்கள் என்று பார்க்க போனீங்கன்றால் குறைஞ்சது 6-7 பாடல்கள் புதிய பாடல்கள் தான் தரப்போகுது. இல்லை எங்களோட வேண்டுகோளும் ஒன்று தான், எங்களோட நோக்கமும் ஒன்று தான். நாங்கள் ஆல்ரெடி எங்கடபுடியல் கான்சர்ட்லேயே நாங்கள் கன்னட சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு வந்தோடனே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயமாக தான். அப்படின்னால் எங்கடபுடியல்ன்றதை ரத்த சங்கத்தினர் சரி எங்களோட மக்கள் சரி எல்லாருமே வெறுமனே எங்கடபுடியல் என்று சொன்னாலே வாய்ஸனையோ திசோனையோ அட்விக்கையோ மட்டும் பார்க்காதேங்கோ. எங்கடபுடியல்ன்றது எல்லாரும் தான். அதாவது எங்களுக்கு முன்னுக்கு இருந்த தலைமுறையில் இருந்த பாடகர்களும் சரி இதுக்கு பிறகு வர்ற எங்கள்ட பாடல்களும் சரி வெறுமனே கலைக்க மட்டுமில்லை, எங்கள்ட நிலம் சார்ந்து எங்கள்ட மண் சார்ந்து இருக்கிற எல்லாரையும் உங்களோட பொடியலாக பாருங்கோ, பார்த்து அவங்களுக்கான ஆதரவை கொடுங்க. என்றால் இந்த ஸ்டேஜ் வெறுமனே ஒரு தனிப்பட்ட ஒரு எங்கடபுடியல்ன்ற ஒரு பேரை தனியாக ஒரு 3 பேர் கொண்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. இது உங்கள் எல்லாருக்குமான பேர் அடையாளம். ஸோ அதை உருவாக்கி கொடுங்கன்ட்டு நான் வர்த்தக சங்கத்திலையும் மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் தான். உண்மையிலேயே பார்க்க போனால் இப்போ சுஜித் ஜி அண்ணா பாடுறது ஒரு உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அவர் பாட வர்றதுக்கான துவக்க பொருள் எப்படி நடந்ததுன்னு சொன்னால் ஒரு விவாதம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்றால் எங்கடபுடியல் என்றால் வருவனே அவங்க 3 பேர் மட்டும்தானா, எங்கடபுடியல் என்றால் எங்களுக்கு முன்னுக்கு இந்த ரேப்பர் சொல்லாமல் இல்லையாண்டு இதை விஷயத்தை நாங்கள் எங்கடபுடியல் ஒன் செய்யல 1 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் சொல்லிட்டோம். தனியாக எங்களை மட்டும் தண்ட வேண்டாம், புது ஆர்டிஸ்ட்டை கொண்டு வாங்க, எங்களோட ஸ்டேஜில் கொடுங்க வேறு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் வேணும்னால் நான் இவன் ஆர்கனைசர்ஸை வச்சு தான் சொல்கிறேன். கேட்டு பாருங்க. நான் கேட்குற விஷயம் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா சரிக்குச்சாமல் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் ஸ்பேஸ் கொடுங்கோ, வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு விடுங்கோ. அந்த மேடைன்ற வேல்யூ எங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் கிடைக்காமல் இங்கே இருந்து தான் நாங்கள் 3 பேர் வந்தோம். அப்போ எங்களுக்கு தெரியும் அதுக்கான கஷ்டமோட ஸோ அதனால் எனக்கு இப்போ சுஜித் ஜி அண்ணா சரி அது மாதிரி எத்தனை ஆர்டிஸ்ட் வேறுனாலும் அது ஒரு விவாத பொருளாக மாறி அதால் நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அதால் எங்களுக்கான நெகட்டிவான பிம்பங்கள் உருவாகுது என்றால் அதை நாங்கள் இருக்க தயார். ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அதால் இன்னொரு 10 கலைஞர் நல்லா இருப்பாங்க என்றால் நல்ல விஷயம் தானே. ஸோ அப்படி தான் நான் பார்க்கலாம். அவங்களுக்கான அடையாளம் கிடைக்கிறதுக்கான ஒரு மேடையாக இருக்குமா இருந்தால் அதால் எங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் விமர்சனங்கள் வர மாதிரி இருந்தால் அந்த விமர்சனங்களை ஏற்றுறதுக்கு நாங்கள் தயார். ஏன்னா நாங்கள் பார்த்த 1000ல் ஒரு விமர்சனமாக இதையும் எடுத்துக்கொள்வோம் என்று நான் யோசிக்கிறேன்.